ஹலோ கைஸ். சாரி, ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ போட முடியல ஒர்க்னால. இப்போ இனிமேல் நெக்ஸ்ட் வீக்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா வீடியோஸ் கரெக்டாக போட்டுடலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்ல வந்திருக்கேன்னா, நான் ஒரு லினக்ஸ் இன்டர்வியூ அட்டன் பண்ணேன் அமேசானில். அதுக்கு என்னென்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்னு சொல்லிட்டு இந்த கொஷின்ஸ் தான் கேட்டாங்க. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா டாப் கமெண்ட் லைன் பை லைன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு டாப்னு ஒரு கமெண்ட் கொடுக்குறோம்னா அதோட அவுட்புட் வருது பார்த்தீங்களா. ஆக்சுவலி இந்த டாப்னா என்ன, அந்த அப் டைம் எவ்வளோ, யூசஸ், லோட் ஆவரேஜ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சிபியூ ஐடியில் யூஎஸ்னா என்ன, எஸ்ஒய்னா என்ன, என்ஐ, ஐடி, டபிள்யூஹெச்ஐ, எஸ்ஐ, எஸ்டி, இதெல்லாம் என்ன, ஜோம்பி ப்ராசஸ்னால் என்ன, ஸ்லீப்பிங் எவ்வளோ இருக்குது, ரன்னிங், இந்த மாதிரி எல்லாமே கேட்டாங்க. இப்போ நம்ம பிஐடி, யூசர், ப்ரியாரிட்டி, நைஸ் வேல்யூ, இது எல்லாமே என்ன நம்ம சொல்ல தெரியணும். அது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் கொஸ்டின். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா என்ன கொஷின்ஸ் கேட்டாங்கன்னா, கிரப் ரெஸ்க்யூன்னு ஒரு ஷோ காட்டினாங்க. இப்போது இந்த சர்வரில் பாருங்கள், கிரப் ரெஸ்க்யூன்னு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூட்டிங் எரர். இதில் வந்து என்ன பண்ணுன்னா, இப்போது பூட் ஃபோல்டரை டெலீட் பண்ணிட்டேன். அதனால் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிரப் ரெஸ்க்யூன்னு இருக்குது. அதை வந்து நம்ம எப்படி ரெஸ்க்யூ பண்ணணும், அந்த கொஷின் கேட்டாங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அனேபிள் டு மவுண்ட் ரூட் ஃபைல் சிஸ்டம். இது வந்து பார்த்திங்கன்னா என்னென்னா இந்த மாதிரி வரும், அனேபிள் டு மவுண்ட் ரூட் எஃப்எஸ் ஆன் அன்னோன் பிளாக். இந்த எரர் கொடுத்துருந்தாங்க, விஎஃப்எஸ்ன்னு சொல்லிட்டு. இது வந்து பார்த்திங்கன்னா இனிட்ரம் எஃப்எஸ் வந்து பார்த்திங்கன்னா மவுண்ட் ஆகலைன்னு நினைக்கிறேன், அதனால் வருது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜோம்பி ப்ராசஸ்னால் என்னென்னு கேட்டிருந்தாங்க, எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. இப்போ ஜோம்பி ப்ராசஸ்னால் ஒரு பேரண்ட் ப்ராசஸ் இருக்குது, ஒரு சைல்டு ப்ராசஸ் இருக்குன்னா, பேரண்ட் ப்ராசஸ் வந்து பார்த்திங்கன்னா சைல்டு ப்ராசஸ்க்கு முன்னாடியே அதோட ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னா அந்த தனியாக இருக்க ப்ராசஸ் தான் ஜோம்பி ப்ராசஸ். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சர்வர் வந்து பார்த்திங்கன்னா 100% ஆயிடுச்சு 3 நாளைக்கு முன்னாடி. அதை இப்போ நம்ம எப்படி செக் பண்ணுவோம், இன்பில்ட் டூல் என்னன்னு கேட்டாங்க. அதுக்கு வந்து நம்ம சார் யூஸ் பண்ணுவோம், எஸ்ஏஆர் கமெண்ட் யூஸ் பண்ணுவோம். அடுத்து வந்து ஒரு சர்வர் ஹெல்த்தை செக் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணுவோம், ஃபார் எக்ஸாம்பிள் டிஎஃப்-H இந்த மாதிரி டாப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சிபியூ மாரி எல்லாமே செக் பண்ணுறதுக்கு நம்ம டாப் யூஸ் பண்ணலாம், அந்த மாதிரி எல்லாமே கேட்டாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஐநோட் இஸ் ஃபுல் ட்ரபிள் ஷூட். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போது நார்மலாக இப்போது ஐநோட் எப்படி பார்க்குறதுன்னா, இப்போ நார்மலாக இப்போ டிஎஃப்-Hன்னு கொடுக்குறோம்னா இந்த மாதிரி ஃபைல் சிஸ்டமோட சைஸ் மட்டும்தான் வரும், ஐநோட் சைஸ் வராது. இப்போ அதுவே நம்ம ஐ கொடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், அது எல்லாமே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ரூட் ஸ்லாஷ் ஃபோல்டரோட நம்ம ஐநோட் பார்க்குறதுக்கு இங்கே வருது பார்த்தீங்களா, ஐநோட்ஸ் 9 to 8 இவ்வளோ இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா இவ்வளோ யூஸ் பண்ணியிருக்காங்க, இவ்வளோ ஃப்ரீ இருக்குது. யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா ஐநோட்ஸை இன்க்ரீஸ் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் நம்ம ஐநோட்ஸை இன்க்ரீஸ் பண்ணலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கமெண்ட் இருக்குது, ஐமேக்ஸ் பிசிடின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. அது டிஃபால்ட்டாக 25% இருக்கும். நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ 13 மாத்திரம்னா அது வேல்யூ மாறும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் மாற்றலை, ஜஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா எங்கே மாற்றணும்னு சொல்லாமல் ஜஸ்ட் கமெண்ட் மட்டும் கொடுக்குறேன். இங்கே பாருங்கள், ஐஃபனம் ஐமேக்ஸ் பிசிடி செட் ஐநோட் மேக்ஸ் பர்சன்டேஜ் டு ஐமேக்ஸ் பிசிடி. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஸ்லாஷ் ஃபோல்டர் கொடுக்குறேன்னு வச்சுக்கலாம், பர்சன்டேஜ் சேஞ்ச் ஆயிடுச்சு. இப்போ பார்த்தோம்னா டிஎஃப்-ஐ ஸ்லாஷ் இங்கே பாருங்கள் 1113960 மாறிடுச்சு ஐநோட்ஸ். இதுக்கு முன்னாடி எவ்வளோ இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள் 9283072. இங்கே இன்க்ரீஸ் ஆகிருக்கு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம ஐநோட் வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியும். இதெல்லாம் நம்ம போக போக பார்ப்போம். ஓகேங்களா. ஆக்சுவலி இந்த அப்டேட் கொடுக்குறதுக்கு தான் வந்தேன். நெக்ஸ்ட் வீக்லேருந்து கரெக்டாக வீடியோஸ் வந்துடும். தேங்க்யூ.